Hello everyone, welcome back to my channel. நம்ம பார்க்க போற ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இன் கேஸ் ஸ்டாக்ல பிரேக் அவுட் கிடைச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ. த ஃபர்ஸ்ட் ஒன் INOX Wind. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபர்தர் மோர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹண்ட்ரட் பட்டனை ப்ரோக் பண்ணி 440ல இருந்து தென் 660 வரையும் அருமையான ரேலி. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பதிவு பண்ண முன்னாடி ஸ்டாக்ல டவுன்ஃபால். தென் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி ஸ்டாக்குடைய ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ்க்கு மாறி இருக்கு. ஃபர்தர் மோர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்க்கெட்ல ஆல் டைம் ஹை பதிவு பண்ணி ஸ்டாக்குடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா டேவோட ஹை கிட்ட ஸ்டாக் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைட்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஸ்டாக்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 600ல இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 560. ஸ்டாக்ல பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 660. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக் 700 தென் 740 வரையும் வித்தின் 1 or 2 monthsல ஸ்டாக் மூவ்மெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஸ்டாக் மினிமம் 50 rupees மேக்ஸிமம் 100 rupees மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைடில் நல்ல மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னுடைய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் போனால் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆசாத் இன்ஜினியரிங். இது ஸ்டாக்குடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல டபுள்யூ பட்டனை ஸ்டாக் ஃபார்ம் பண்ணுது. ஸ்டாக்ல பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1400. ஸ்டாக்குடைய பாட்டம் பார்த்தீங்கன்னா 1200. தென் ஸ்டாக்குடைய டாப் பார்த்தீங்கன்னா 1400. ஸோ பாட்டத்தில் இருந்து டாப் கால்குலேட் பண்ணால் 200 rupees. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப் சைடில் 100 to 200 rupees மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஒன்ஸ் ஸ்டாக் 1400 ப்ரோக் பண்ணி இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சுச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ப்ரோக் பண்ணி ஒரு புதிய ஹையை ஸ்டாக் கிரியேட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1500 தென் 1550 வரையும் மூவ்மெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1300ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இது ஸ்டாக்குடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல தொடர்ந்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணுது. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்து அகைன் புல்லிஷ் கண்டில மந்த்லி சார்ட்ல ஸ்டாக் பதிவு பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஃபர்தர் மோர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஸ்ட்ராங்கான ஹேமர் கண்டிஸ்டிக்கை ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ பை சைடில் ஸ்டாக் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஃபைனல் ஒன் சென்னை பெட்ரோ. இது ஸ்டாக்குடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்டாக்ல வால்யூம்ஸ் தென் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 1098. ஸ்டாக்குடைய கரண்ட் க்ளோசிங் 1076. ஸோ ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஹையை ப்ரோக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து தென் புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் நல்ல மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். தென் ஸ்டாக்ல வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1000ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் 1100 ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக் 1150 தென் 1200 வரையும் ஸ்டாக் அப் சைடில் மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.